மழைநீர் சேகரிப்பு என்பது மனித சமுதாயத்திற்கும் சூழலுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு நடவடிக்கை. நீர் மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகும். குடிநீர், விவசாயம், தொழில், வீட்டு தேவைகள் எல்லாவற்றிற்கும் நீர் தேவைப்படுகிறது. ஆனால் நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் அளவு குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு காரணமாக அதிகப்படியான பம்பிங், நீர் வீணாக்கம், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வறட்சி ஆகியவை அடங்கும். இந்த சிக்கலுக்கு மிகச்சிறந்த தீர்வாக மழைநீர் சேகரிப்பை குறிப்பிடலாம். மழைநீர் சேகரிப்பு என்பது மழைக்காலத்தில் பெய்யும் மழைநீரை சேகரித்து அதை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் நேரடியாக பயன்படுத்தவும் செய்யும் முறையாகும். இந்த நடைமுறை பழமையானது. கிராமங்களில் குளங்கள், ஏரிகள், ஓடைகள் மழைநீரை சேமித்து வைத்துக் கொள்ளும் இயற்கை முறைகளாக இருந்தன. ஆனால் இன்று நகர்ப்புற வளர்ச்சியால் நிலம் சிமெண்ட் மற்றும் கான்கிரீட்டால் மூடப்பட்டதால் மழைநீர் நிலத்தில் ஊடுருவாமல் பாழாகப் போகிறது. இதனால் நிலத்தடி நீர் குறைவு அதிகரித்து நீர் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது. மழைநீர் சேகரிப்பு முறைகள் எளிமையானவையாகவும் குறைந்த செலவில் செய்யக்கூடியவையாகவும் உள்ளன. வீடுகளின் கூரைகளில் பெய்யும் மழையை குழாய்களின் மூலம் சேகரித்து சேமிப்பு தொட்டிகளில் வைத்துக் கொள்ளலாம். இந்த நீரை வடிகட்டி குடிநீராகவும் சமைப்பதற்கும் தினசரி தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். மேலும் சேகரிக்கப்பட்ட நீரை நிலத்தில் ஊடுருவச் செய்து நிலத்தடி நீரை உயர்த்தவும் முடியும். இதற்காக கிணறு, ஊற்றுக்குழி, ஊடுருவும் குழிகள் போன்றவைகளை அமைத்தால் போதும். மழைநீர் சேகரிப்பின் முக்கிய நன்மை நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதே. விவசாயத்திற்கு அதிக அளவில் நிலத்தடி நீர் தேவைப்படுகிறது. பாசனத்திற்கான தண்ணீரை பெற முடியாவிட்டால் விவசாயம் சிரமமாகிறது. ஆனால் மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீரை நிரப்பினால் விவசாயத்திற்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும். அதே சமயம் நகர்ப்புறங்களில் குடிநீர் தேவைக்காகவும் மழைநீர் சேகரிப்பு சிறந்த வழியாகும். மழைநீர் சேகரிப்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் உதவுகிறது. மழைநீர் வீணாகப் போவதைத் தடுத்து வெள்ளப்பெருக்கை குறைக்கிறது. நகரங்களில் சாலைகளில் தேங்கும் நீர் சுகாதார சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஆனால் சேகரிப்பு முறைகள் சரியாக அமைக்கப்பட்டால் மழைநீர் வீணாகாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். இது நீர் மிச்சப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதுகாக்கிறது. மழைநீர் சேகரிப்பு கல்வி நிறுவனங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள் இடங்களிலும் கட்டாயமாக செயல்படுத்தப்பட வேண்டும். அரசாங்கமும் மழைநீர் சேகரிப்பை ஊக்குவித்து வருகிறது. பல இடங்களில் புதிய கட்டிடங்களுக்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது. இந்த விதிகள் கடுமையாக அமல்படுத்தப்பட்டால் நீர் நெருக்கடியை கட்டுப்படுத்தலாம். மழைநீர் சேகரிப்பை மக்கள் தங்களின் கடமையாக கருதி செயல்பட்டால் எதிர்காலம் நீர் வளம் நிறைந்ததாக இருக்கும். ஒவ்வொரு வீடும், பள்ளியும், கிராமமும், நகரமும் தன்னிறைவாக மழைநீரை சேகரித்து வைத்துக் கொண்டால் நீருக்காக மக்கள் போராட வேண்டிய நிலை இருக்காது. முடிவாக, மழைநீர் சேகரிப்பு என்பது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. இயற்கை நமக்கு தரும் அரிய பரிசான மழைநீரை வீணாக்காமல் அதை சேமித்து நம் வாழ்வையும் எதிர்கால தலைமுறைகளையும் பாதுகாப்பது நமது கடமை.